வணக்கம். என்றும் அன்புடன் என்றும் அன்புடன். அன்பே சிவம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே சிவம். வேறு நீங்கள் எதை எடுத்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. அதை பார்த்துக்கிடுங்க. அது உங்கள் விருப்பம்தான். உங்கள் கையில் எல்லா சாவியும் கொடுத்தாச்சு. திறக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. திறக்க சொல்லித்தர வேண்டியது என்னோடய கையில் இருக்குது. கேட்குறது கேட்காம போகிறதும் நீ புக்கை பொறுத்த இருக்குது. நான் புக்கை யாரை எட்டி பார்க்கங்களோ அவனுக்கு தான் என்னோடய பேச்சு இருக்கட்டும். அப்போ இன்றைக்கி ஒரு ஆள் சரணகதி அடைகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆள் சரணகதி அடைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நான் பார்க்கல, நமக்கு பழகின பையன் சொன்னாப்பில். அப்போ அந்த ஆள் சரணகதின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா, அதை பற்றி பேசுங்க. இப்போ ராத்திரி போகலாம். ராத்திரி மணி 10:30 11 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். 11 மணி தாண்டி இருக்கும். 11 இருக்கும். நான் டயத்தை பார்க்க பேசிகிட்ருக்கேன். உங்கள் டைம், என் டைம் வேறு. நான் அந்த பக்கம் பார்க்கல. உங்கள் டயத்துக்கு 11 எனக்கு எப்போவும் ஒரே டைம் தான். கணக்கு இருக்கட்டும். அப்போ சரணகதின்னா நீ முழுமையாக உன்னை ஒப்படைக்குன்னு அர்த்தம். முழுமையாக உன்னையே ஒப்படைச்சிட்ட, அதுக்கு பேர் சரணகதி. நீ முழுமையாக உன்னையும் ஏண்ட தந்துட்ட, உன் வேலை முடிஞ்சிட்டு. இனிமேல் என்ன செய்யணும்? என் பின்னால் வாயை பொத்திட்டு நான் என்ன செஞ்சாலும் சரி, என்ன செய்யணும்? கேள்வியே கேட்கக்கூடாது, பேசாமல் வரணும். முடியுமா? உன்னோட உணவை நீ தான் கொண்டு வரணும். வேறெல்லாம் எனக்கு ஒன்றுமே வேண்டாம். எனக்கும் உணவு வேணும்லப்பா. நான் சாப்பிடுவேன்னா அதுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் தான் உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு அது புரியாது. சரணகதிட்டே நீ இப்படிலாம் கேட்ப. சரணகதிட்டே இன்னும் ஆணவம் அந்த இடத்துல இருக்குது. இவன் புரிஞ்சு வச்சுருப்பான். இது சும்மா இல்லை. உலக டாக்டர், உலக இன்ஜினியரு, உலக நீதிபதி, உலக ப்ரொஃபஸரு, உலக கவிஞன். அன்புன்னா அத்தனைக்கும் சொந்தம். உங்களுக்கு காமெடியாக இருக்கலாம், சீரியஸாகவும் இருக்கலாம். எடுக்கிறது உங்கள் கையில். எப்படி எடுக்கணுமோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. எப்படி வேணாலும் எடுத்துக்கணும். அப்போ சரணகதி அப்படின்னா முழுமையாக ஒப்படைக்கணும் அர்த்தம். குருகிட்ட முழுமையாக ஒப்படைச்சிடணும். நீ உனக்குள்ளே நான் தான் இருக்கேன்னு நான் தெரிஞ்சு வச்சுருப்பான். குருவோட வேலை என்ன? உனக்குள்ளே நான் தான் இருக்கேன், நீ நல்லா இருங்கிறது தான் அவன்கிட்ட இருக்கும். இதுதான் சத்தியம். இப்படி குரு இருக்கானா அவனை மட்டும் போய் பாருங்கள், எவனாக இருந்தாலும் சரி. அப்போ சரணகதினா என்ன செய்யணும்? நீ நல்லா இருக்கணும்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அவனோட வேலை என்ன? நீ நல்லா இருக்கணும். நான் நல்லா இருந்துட்டேன், நீ நல்லா இருக்கணும். இப்போ பல வேஷங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பல வேஷத்தில் ஜாதி, மதம், மயிறு, மட்டை எல்லாம் தூங்குதே தவிர அதை மட்டும் நான் விட மாட்டேன். நீயும் இன்னும் பட்டை போடலை, கொட்டையை காங்கலை, அந்த வேட்டியை காணும், இந்த வேட்டியை காணும், தலையில் கட்டலை, இடுப்பில் கட்டலை, ஒன்றுமே கட்டலை, என்னையே செஞ்சுக்கிட்டு இருக்க நீ. அவனை தான் அவன் போவான். அப்போ அப்படி தெரிஞ்சவன் நீ தான் விசேஷம்னு சொல்லி தருவான். நீ தான் விசேஷம். உன் விசேஷத்தை தேடி தான் நீ இந்த பூமிக்கு வந்திருக்க. நீ இந்த விசேஷத்தை தேடி இந்த பூமிக்கு வந்திருக்க. அதனால் விசேஷமாயிடணும் அப்படின்னா சரணகதி 100க்கு 100 உன்னை போற்றணும். ஏன்னா உண்ட அழுக்கு நிறைய உள்ளே இருக்குது. அந்த அழுக்கை ஃபுல்லாக கழுவுனா அம்மனமாகிடுவேன். அழுக்க உள்ள அவ்வளோ அழுக்கு இருக்குது. இந்த அழுக்கை ஃபுல்லாக கழுவுறதுக்கு தான் நீ ஓடிக்கிட்டு இருக்க. ஐயோ, நம்ம வரும்போது ஒரு அழுக்கு இல்லாமல் வந்தோம், இப்போ அழுக்கு நிறைய நம்ம மேலே பூசி விட்டாங்க. இந்த அழுக்கை துடைக்கிறதுக்கு வழி இருக்கான்னு தான் நம்ம ஓடுதோம். அப்போ அந்த அழுக்கை துடைப்பார் குரு.
அவர்கிட்ட போய் சரணகதினா வாயை பொத்திட்டு காதை தீட்டி வச்சுட்டு என்ன சொன்னாலும் கேட்டுட்டு பேசாமல் கிடக்கணும். மாடு மாதிரி அடக்கமா? ஒரு மாடு எப்படி அந்த மாட்டுக்காரண்ட எப்படி கட்டுப்பட்டு நிற்கி கொம்பு இருந்தால் அது என்ன செய்யாது? அவரை சீண்டவே செய்யாது. அதான் சீடன். குரு அதுக்கு என்ன உணவு போடணும், எப்படி பார்க்கணும், என்ன செய்யணும்னு சரியான குருவுக்கு தெரியும். அப்போ உணவை மதித்து சாப்பிட்டாலே நீ ஆரோக்கியமாயிருன்னு அவர் தெரிஞ்சு வச்சுருப்பார். உணவுலேருந்து அவர் சொல்லித் தருவார். ஒன்று ஒன்றா சொல்லித் தரும்போது நீ கொஞ்சம் கொஞ்சமாக பழக 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 பளபளப்பாயிருவேன். பழக பழக பளபளப்பாயிருவேன். பளபளப்பாக நீ ஆக்கிறதுக்கு தான் குருவோட வேலை. அதுக்கு வந்து ஃபுல்லாக சரண்டர் ஆகிடணும். சும்மா நேரத்துக்கு 200 போட்டேன், 250 போட்டேன் அப்படின்னா நான் அதை பற்றி தப்பாக சொல்ல வரல. ஏன்னா அது போதாது உங்களுக்கு. உங்களை தேடி அலையுது. எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் போதாது. ஒருத்தர் சரணாகதியை பற்றி 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கானே, எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கிய நீங்கள் வார்த்தை, உங்களுக்கு வார்த்தை அசிங்கமான வார்த்தையாக இருக்குது. அப்படி தானே? சாவின்னா உங்களுக்கு வலிச்சிரும். கண்டுபிடிச்சி சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டானே, சாவி பூட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டானே. எந்த சாவி பூட்டுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் நீங்களாக எந்த சாவி பூட்டுன்னு நீங்களே முடிவு பண்ணிவிடியோ, உங்களுக்கு நீங்களே கொல்லுவியோ. அதான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நான் கதவு பூட்ட சொன்னேன், ஜன்னலோட பூட்ட சொன்னேன். நீங்கள் எந்த பூட்டுன்னு வச்சுக்கிட்டியா? சினிமா பாட்டுன்னா ரசிப்பியோ. அம்மா, அப்பா, தங்கச்சி, அக்கா, அண்ணன், தம்பி, மகா, பேத்தி, பேரன் எல்லோரும் உட்காந்துட்டு விஜய் பாட்டு இப்போ வருது. கட்டி பூடிடா கண்ணாளா கண்டபடி கட்டி பூடிடா. பாட்டு நல்லா இருக்கா? அசிங்கமே இல்லை. விஜய்லாம் நடிச்சிருக்காரு. அதுவும் அவள் அந்த அவங்க பேர் வர இல்லையா, அது மும்தாஜ் ஆமாம், மும்தாஜ் தான் நினைக்கிறேன். மும்தாஜ் நடிச்சிருக்காங்க. இது ராஜேந்திர அறிமுகப்படுத்தின ஆள். எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமோ? அந்த பாட்டை நீ குறை சொல்ல பார்க்க என்கிட்டே. நாங்கள் 4 தெரியுமா உனக்கு? நாங்கள் 5க்கு வர்றதுக்கு எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு 4 கட்டிப்பூடி எல்லோரும் பார்ப்போம். அதை பற்றி குறையே நினைக்க மாட்டோம். நீ சொன்னால் அது குறை, அதனால் நீ சொல்லாத. அது பேர் சரணகதி அடைய முடியாது. ஒரு கோயிலுக்கு போனீங்க, சாமி கும்பிடுவீங்க. வெளியில் வந்த உடனே பல சிற்பங்கள் வச்சுருப்பாங்க. சிற்பங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, அப்படி செதுக்கியிருப்பான். ஏன்? பக்தியை கடந்தால் தான் தெரியும்னு அங்கே வச்சுருக்கான். அதுதான் பாபா படத்தில் 5 நேரம் குளித்தேன், 5 நேரம் பூஜை பண்ணினேன், ஒன்றும் கிடைக்கல, குடியாரனுக்கு கிடச்சிட்டு. யாருக்கு? அந்த படத்தில் பாபாவை நடித்த ரஜினிகாந்துக்கு அருள் கிடச்சிட்டு. ஏன்? நேர்மையாக இருந்தால் ஒழுக்கம். குடித்தான், குட்டி கழுவுனா, குளிக்கல, அதெல்லாம் அங்கே கணக்கில் இல்லை. சத்தியமாக இருந்தான். ஒரு மனிதன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அவன் நினச்சேன். அந்த இதில் இருந்தான். அதனால் அவனுக்கு அருள் கிடச்சிது. பக்தியை கடந்தவன். பக்தியும் உள்ளே இருக்குது. பக்தியை கடந்தால் கோயிலுக்கு வெளியே சிலை சிற்பங்கள்லாம் இருக்கா, இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆனால் நீங்கள் அதை கண்டுபிடிக்க இடத்துலையே இல்லை. நீங்கள்லாம் வந்து வசதி. ஏன்? நீங்கள் வந்து அப்படி இது வழியாகவும் வரல, அப்படி டைரெக்டாக வந்துட்டீங்க. நான்லாம் அப்படி வரல. ஒரு பெண் உறுப்பில் இருந்து தான் நான் வந்தேன். இதுதான் உண்மை. எனக்கு உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. உங்கள்கிட்ட இப்படி தான் சொல்லணும்.
அது மாதிரி நாகரிகமாக பேச வேண்டியிருக்கு. அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும். நாகரிகம் பேசினா தான் உங்களுக்கு பிடிக்கும். வார்த்தை நான் வரணும்னாலே அவன் அப்படி உருவாக்கி வச்சுருக்கான். கண்ணுன்னு சொன்னால் எனக்கு இனிக்கி. நான் என்ன சில ரோட்டில் ஒரு குடியாரன் 1000 வார்த்தையில் பேசிட்டு போகிறான். ஆனால் அதெல்லாம் பார்த்திய கேட்டிய வச்சு எல்லாம் செஞ்சியா. உங்களை ஒரு ஆம்பளைகிட்ட கொடுத்தியா, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைகிட்ட கொடுத்தான். சரணகதி தான் அதுவும். அதை தாண்டி சரணகதி இன்னொன்று இருக்குது. அதுக்கு அடுத்தால் நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட கொடுப்பியா. யார்கிட்ட? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட கொண்டு கொடுக்கணும். அந்தரங்கத்தில் பாதிப்பு ஏற்பட்டுரும். பாதிப்பு ஏற்பட்டவுடனே எப்படி இந்த பக்கம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி அந்த பக்கம் கொண்டு கொடுக்கணும். டாக்டருக்கு தான் தெரியும் உடம்பை பற்றி. அதில் அவர் பார்ப்பார். அவர்கிட்ட காமிச்சு தான் ஆகணும். இல்லை நாங்கள் காமிக்க மாட்டோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. இது அவரையும் கடந்தது. இது அவரையும் கடந்தது. ஏன் 3வது ஆள் ஒருத்தன் இருக்கான். யார்? எண்ணெயை செஞ்சவன். இன்ஜினியர், டாக்டர், கலெக்டர், உலகத்தலைவன். அந்த உலகத்தலைவன் ஒருத்தன் தான் அவன் அன்புக்குள்ளே இருக்கான். அந்த அன்பு தான் என்ன செஞ்சது. அந்த அன்புகிட்ட கொடுத்தாச்சுன்னா அந்த அன்பு என்ன செய்யும்? இதுக்குள்ளே என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்க்கக்கூடிய முழு ரைட்டு யார்கிட்ட இருக்குது? இந்த டாக்டர்கிட்டயா? இந்த டாக்டர் அவரே செய்யலையே. அந்த டாக்டரையே செஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்கான். அந்த டாக்டர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அந்த உடம்பு சீராயிரும். நோய் வராது. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அடைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் செல்வத்துள் செல்வம்னு இருக்குது. இந்த செல்வத்துள்ள செல்வத்தை அடையணும்னா சரணகதியில் முதல்ல சரண்டர் ஆகிடணும். சாமம் வந்து படுத்துக்கிடணுங்க. வேறு வெளி உலகத்தை பார்க்கக்கூடாது. வெளியில் எல்லாம் பாரு, அதுக்குள்ளே மாட்டக்கூடாது. நான் வெளியில் அலைதான், எல்லாம் பார்க்கேன், ஒரு வீட்டுக்குள்ளே தான் படுத்திருக்கேன், எல்லாம் செய்தேன், எல்லோரும் கூட இருப்பேன். ஆனால் யார்ட்டையும் சிக்க மாட்டேன். நீங்களும் அதே மாதிரி உங்கள் கூட நீங்கள் தனியாக வந்து தனியாக தான் போகணும். அதனால் முன்னக்கூட்டியே சரண்டர் ஆகிருங்க போலீஸ்கிட்ட. இல்லைன்னா இறைவன்கிட்ட குருகிட்ட சரணகதி ஆகிருங்க. குருகிட்ட சரணகதி ஆகிருங்க. சிரமப்படுத்திட்டுன்னா உங்கள் வேலை முடிஞ்சிட்டு. அவர் என்ன செய்தாரோ அதை கேட்டுட்டு அவர் சாப்பிடுதாரோ நம்மளும் சாப்பிட வேண்டியதான். அவர் தண்ணி குடிக்கிறார், உங்களுக்கு தாகடுதுன்னு நீங்கள் தண்ணி குடிங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சாப்பிடுங்க. எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிடுவேன். ஏன் பின்னால் என்ன ஒட்டி இருக்குன்னு பார்க்கவே கூடாது. நீங்கள் வார்த்தையில் நின்றுக்கிட்டீங்கன்னா ஒன்றும் செய்யவும் முடியாது. அப்போ சரணகதின்னு ஒரு ஆள் கேட்டதுக்காண்டி இதை கொஞ்சம் அறகுறையாக தான் பேசியிருங்க. ஏதாலும் இருக்கட்டும். அதனால் முழு சரண்டர்னால் உங்களை நீங்கள் விட்டுட்டேன்னு அர்த்தம். உங்களை கொடுத்துட்டேன்னு அர்த்தம். உங்களை கொடுத்துட்டேன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் உங்களை அவர் வந்து ஒரு சுப்பு ஏற்றி உங்களை கொண்டு வருவார், ஆளாக்குதார். எப்படி பிறந்த குழந்தை மாதிரி உங்களை பார்த்து இப்படி போகணும், இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி உங்களை தட்டி எழுப்பி அடுத்த உலகத்துக்கு உங்கள்கிட்ட கொண்டு போகிறார், சொர்க்க உலகத்துக்கு. அதனால் பார்த்துக்கோங்க. சரணகதி அப்படின்னு பாருங்கள். முழு சரண்டராக இருங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. ஞானிக்கு ஒரு இது இருக்குது. ஞானிக்கு அதில் இருந்த தேவையில்லை, இன்னொரு நாள் பார்ப்போம். இருக்கட்டும். சரணகதி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். நான் அடுத்தாக்களும் பேசுவேன். 3 வருஷம் நான் இன்னும் வர அடி வளர்ப்பேன் என்று மண்புடன் ஞானி யோகிநாதன்.